ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்ரா. இது மோஸ்ட்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் மேரேஜஸ்லேயும் சர்வ் பண்ணுவாங்க. இதை 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். உடம்புக்கு தொல்லை தராத ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் ஒரு 4-5 தான். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப். இது வாங்கும்போதே சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம சும்மா துணியில் தொடச்சிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சுத்தமாக இல்லைன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். சிலர் அரிசிக்கு பதிலாக அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அரிசி மாவு யூஸ் பண்ணோம்னா இந்த 1 கப்புக்கு பதிலாக 1/2 கப் அரிசி மாவும் 1/2 கப் ரவையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் வெல்லம். ஃபஸ்ட்டு அரிசியை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி வச்சிடலாம். இந்த அரிசி ரவையை ஒரு கடாயில் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். வறுத்தெடுத்த அரிசி ரவையை வேறு பவுலில் மாற்றிட்டு அதே கடாயில் பாசி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு நல்லா ஆறினோன்னு அதையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் அந்த வெள்ளத்தை போட்டு ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக ஊற்றினாலே போதும். தண்ணி ரொம்ப ஊற்றினா அப்புறம் நமக்கு கடைசியில் ரொம்ப வேலையாக இருக்கும், கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு. அதனால் 1/4 டம்ளர் தண்ணி போதும். அதை அடுப்பில் வச்சு நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்க வேண்டியதுதான். நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்பிப்பதம் வரணும், பாகுப்பதம் வரணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், போதும். நம்ம எவ்வளோ அரிசி ரவையும் பருப்பும் எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு அளவு தண்ணியை ஒரு கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை உப்பும் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். அதுலேயே 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற ஆயிலே 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அதில் உடச்சி வச்ச அரிசி ரவையும் பருப்பையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சரியாக 5-7 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை கையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது மாதிரி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டிடலாம். டைரெக்டாக அப்படியே வடிகட்டிட்டு அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறும் போதே உங்களுக்கு ட்ரை ஆகிடும் அதில் இருக்க தண்ணியெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உக்ரா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நல்லா ட்ரை ஆகி கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த பதத்தில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, அப்புறம் கொஞ்சம் பாதாம், இதையெல்லாம் தூவி ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உக்ரா இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.